அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பின்ன சகோதரர்களே, இன்னைக்கு ஆக்சுவலாக நான் யோசிச்சுட்டு வந்த தலைப்பு வேற. இப்போ சில புது முகங்கள் பார்க்கறதுனால கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணலான்னு யோசிக்கிறேன். ஆக்சுவலாக இன்னைக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணது என்னன்னு சொன்னாக்கா, நம்ம எல்லாருக்கும் ஆசை இருக்கு, இஸ்லாத்திற்காக வேலை செய்யறது அல்லது இஸ்லாமிய பணிகளில் நம்மளை இணைச்சிக்கிறதுன்ற ஆர்வம் நம்மள எல்லாருக்கும் இருக்கு. அதனுடைய வெளிப்பாடு தான் என்னன்னா, ஏதோ ஒரு வகையில் இஸ்லாம் பற்றி பேசுகிற கூட்டங்களில் பங்கெடுக்கிறதுன்ற அளவுலையாவது நம்மள அந்த ஆர்வம் உந்தி தள்ளி இருக்கு. நான் சில பேச வந்த விஷயம் என்னன்னா, இப்போ கொஞ்சம் பேர் எஸ்ஏ அறிமுகம் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். நான் பேச வந்த விஷயம் என்னன்னு சொன்னாக்கா, பரக்கத்துக்காக இஸ்லாத்தை தெரிஞ்சுக்கிறது அல்லது பரக்கத்துக்காக இஸ்லாத்தினுடைய பணிகளில் நம்மளை ஈடுபடுத்துறது அப்படின்றது மார்க்கத்தில் எந்த விதமான அவசியமும் இல்லை. அல்லாஹ் தஆலா அதை விரும்பலை. அப்படி வேலை செய்யணுன்றத எந்த ஃபாய்தாவும் இல்லை. ஓகே, பரக்கத்துக்காக உட்கார்றது, பரக்கத்துக்காக கேட்கறது, பரக்கத்துக்கு வேலை செய்யறதுன்றதுக்கெல்லாம் வேறு வேறு அமைப்புகள் இருக்கு, வேறு வேறு களங்கள் இருக்கு, வேற வேலைகள் செய்யலாம். இங்க நாம ஒண்ணு கூடுறது, இங்க நாம வேலை செஞ்சிட்டு இருக்கிறது பரக்கத்துக்காக இல்லை, மாறாக அடிப்படையில் ஒரு கடமையான ஒரு வேலை இது. ஓகே, நம்ம மேல விதிக்கப்பட்ட கடமைகள்ல ஒண்ணுன்ற அடிப்படையில தான் இந்த வேலை நம்ம செய்யறோம். நார்மலா இந்த பரக்கத்துக்கு வேலை செய்யறது இருக்கு இல்லையா, அது எல்லா கம்யூனிட்டிலையும் இருக்குது, எல்லா சமூகங்கள்லயும் இருக்குது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு ட்ரெண்டு ஜாதிய அமைப்புகள். இது ஒரு இண்டிகேட்டர் என்னன்னா, நான் சார்ந்த சமூகத்துக்கு ஏதாவது செய்யணுன்ற அந்த மக்களுடைய ஆர்வம். ரொம்ப ரொம்ப பிளாட்டா பேசணும்னா அதான் அர்த்தம். அப்ப சாதி அமைப்புகள் வளர்றதுக்கு கூட என்னதான் காரணமா இருக்குது, இந்த மாதிரியான பரக்கத்துக்கு சென்டிமெண்ட், ஏதாவது செய்யணும், நம்மளை சார்ந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணுன்ற இந்த சென்டிமெண்ட் தான் சாதி அமைப்புகளுக்கும் காரணம். நம்ம அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இல்லை, தெளிவாயிருங்க. நாம அந்த மாதிரி ஒரு அமைப்பு இல்லை. ஊர்ல நம்மளும் நிறைய பார்த்துருக்கலாம், குமர் கல்யாணத்துக்கு வேலை செய்யறதுக்கு ஒரு டீம் இருப்பாங்க, இளைஞர் சங்கம் இருக்கும், பைத் சபை இருக்கும். இதெல்லாம் பரக்கத்துக்கு வேலை செய்யற அமைப்புகள். ஓகே, வித்தியாசம் புரியுதா இப்போ? அப்ப இந்த மாதிரி ஒரு சென்டிமெண்டல் ஆர்கனைசேஷன் நாம கிடையாது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதை உணர்ந்தோம். இயல்புல இருக்குது, மனிதனுடைய இயல்புல இருக்குது என்னன்னு, தான் சார்ந்த சமூகத்துக்கு ஏதாவது செய்யணும்ன்ற இந்த சிந்தனை மனிதனுடைய இயல்புல இருக்கிற சிந்தனை. ஆனா அந்த சிந்தனையில இது வரைக்கும் நீங்க இருந்தீங்கன்னாக்கா விளங்கிங்க, இது அந்த மாதிரியான ஒரு அமைப்பு கிடையாது. ஓகே, நான் ஏன் இந்த டாபிக் நான் இப்ப எடுத்தேன்னா, நம்மள பல பேர் ஒரு வருஷமா இருக்கிறோம்னு நினைக்கிறேன். அநேகமா இந்த ஒரு வருஷமா இருக்கிறது ஏன் வந்தோம், எதுக்கு வர்றோம்ன்றது சில பேருக்கு இந்த ஒரு வருஷத்துல தெரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஓகே, சில பேர் ஃப்ரெண்ட்ஸுக்காக வரலாம், உறவுக்காக வரலாம், சீனியர்ஸுக்காக வரலாம், ஏதோ போனா நன்மை கிடைக்குது, ஏதோ ஒரு என்டர்டைன்மெண்ட், அந்த மாதிரி எது வேணா ரீசன் இருந்திருக்கலாம். இந்த ஒரு வருஷத்துல அதுக்கெல்லாம் ஜாய்ஸ் இருக்கு. ஆனா இன்னைக்குல இருந்து அதற்கு ஜாய்ஸ் இல்லை அப்படின்றத புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த டாபிக். நீங்க எதுக்காக வந்தீங்க, எவ்வளவு என்ன மைண்ட் செட்ல இருக்கிறீங்கன்றது இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற ரீசன். ஓகே, நான் இனி அந்த மாதிரி இல்லை. அதனாலதான் நான் முன்னாடி சொன்னேன், இது பரக்கத்துக்கு வேலை செய்யற ஒரு அமைப்பு கிடையாது. ஓகே, இது 2 பாயிண்ட் நான் முன்னாடி வச்சிடறேன். இப்ப வச்சதுக்கு அப்புறம் இங்கே நம்ம இப்ப என்னதான் செய்ய போறோம், வர்றோம், வீக்லி மீட்டிங் நடக்குது, உட்கார்றோம், கேட்கிறோம், என்னதான் இதுக்கு அர்த்தம்னு சொன்னாக்கா, இதற்கு அர்த்தம் இதுதான். இந்த ஏத்துக்கிட்ட கொள்கை இருக்குது இல்லையா, இஸ்லாம்ன்ற ஒண்ணு நம்ம பேசுறோம், நம்ம முஸ்லீம்னு சொல்றோம். அப்ப இதுக்கு வேலை செய்யணும். முன்னாடி சொன்னதுக்கும் இதுக்கும் கான்ட்ரடிக்ஷன் இருக்கு. முன்னாடி சொன்னதெல்லாம் நன்மைக்காக வேலை செய்யறது. அதுக்குதான் சொன்ன பரக்கத்துன்ற வார்த்தையை யூஸ் பண்ணது. அதுதான் நமக்கு ஈஸியா புரியுன்றதுக்காக. இந்த பரக்கத்துக்கு வேலை செய்யறது கிடையாது இது, மாறாக இது கொள்கைக்காக வேலை செய்யறது. நாம தான் சொன்னோம், என்னைய முஸ்லீம்னு சொன்னோம், நாம தான் சொல்றோம் நான் இஸ்லாத்தை ஏத்திருக்கிறேன். வெளியில இருந்து யாரும் நம்மள நிர்பந்திக்கல, நீ முஸ்லீமா 2. வெளியில இருந்து யாரும் சொல்லல நீ இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணணும். ஆனால் நம்மளும் விரும்பி
இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். பை பர்த் நான் முஸ்லீமா பிறந்திருந்தாலும் சரி, இன்னைக்கு விளங்கி இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறோம், விளங்கி இஸ்லாத்தை பின்பற்றணும். நம்ம விரும்பி செஞ்சிட்டு இருக்கிற வேலை, இந்த வேலைக்கு வேலை செய்யணும் அப்படின்றதுதான் இன்னைக்கு நம்மளுடைய அழைப்பு. இந்த கூட்டங்கள் இன்னைக்கு இங்க நடத்தப்படுறதுக்கான அடிப்படை என்னன்னு சொல்லி சொன்னாக்கா, ஏத்துக்கிட்ட இந்த கொள்கைக்கு நான் ஃபாலோ பண்ற இந்த கொள்கைக்காக வேலை செய்யறதுக்கான அறைகோள் இது. ஓகே, திரும்பி ரிப்பீட் பண்றேன், பரக்கத்துக்கான கூட்டம் கிடையாது இது. அதுக்கான ரீசன் என்னன்னா, அந்த மாதிரி யாரும் யோசிச்சு வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதுல பரக்கத்து கிடைக்காது. பெட்டர் வரதை நிறுத்திடுறது. பரக்கத்துலாம் இங்க ஒண்ணுமே கிடைக்காது, மாறாக தண்டனை தான் வரும். ஏன்னா கேட்டுட்டு வேலை செய்யலேண்டா. எந்த ஒரு கொள்கையை ஏத்துக்கிட்டு, எந்த ஒரு கொள்கையை விளங்கிக்கிட்டு அதன் அடிப்படையில் செயல்படலையோ, அப்ப அல்லாஹ் தஆலா அதாபு தான் கொடுப்பானே தவிர உங்களுக்கு பரக்கத்து வராது. பரக்கத்துக்காக வந்தீங்கன்னா இன்னையோட நிறுத்திருங்க. ஓகே, கிளியர் ஆச்சா? இப்போ 2 பாயிண்ட். ரைட். 3வது விஷயம் என்னன்னு சொன்னாக்கா, இந்த வேலை செய்யறதுன்னு சொல்லி வர்றப்போ எப்படி நானா விரும்பி ஒரு கொள்கையை ஏத்துக்கிட்டனோ, நான் விரும்பி இந்த இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறனோ, இந்த இஸ்லாம் நம்ம மேல சில விதிகளை வந்துட்டு விதிக்குது, சில கடமைகள் வந்துட்டு விதிக்குது. ஒரு முஸ்லீம்னு சொல்லி சொன்னாக்கா, நேத்திக்கு வரைக்கும் குப்புசாமியா இருக்கிறான் ஒருத்தன், இன்னைக்கு ஒருத்தன் அப்துல்லாவா மாறுறான். அவன் மேல என்ன இருக்குது வேலை, அவன் மேல என்ன கடமையாகுது இம்மிடியேட்டா? ஒரு குப்புசாமி அப்துல்லாவா மாறுறாரு ஜி, அவர் மேல என்னென்னலாம் மாற்றம் வரும், என்னென்னலாம் செய்யணும்? அவரு களிமா சொல்றாரு, சொன்னதுனால தான் அப்துல்லா ஆயிட்டாரு. இப்ப என்ன செய்யணும்? அவரு தொழுகை. ஓகே, ஓகே, ஓகே. அடுத்து ஃபர்ஸ்ட் விஷயம் தொழுகை. நன்மையை தீமையை தடுக்கிறது, அதன்படி நடக்கிறதுன்றதெல்லாம் நமக்கு இன்னும் விளங்கல. அது லைஃப் லாங் ப்ராசஸ். அது மௌத்தவர வரைக்கும் இருக்கிறது. நன்மையின் பக்கம் மக்களை அழைக்கிறது, தான் முஸ்லீமாக வாழ்றது, இறைவனுக்கு கீழ்ப்படிந்த வாழ்க்கையை வாழ்றது, மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறதுன்றதெல்லாம் லைஃப் லாங் ப்ராசஸ், மௌத்தவர வரைக்கும் இருக்கிறது. அதை விட்டுடுவோம். இம்மிடியேட்டா ஒருத்தர் அப்துல்லாவா மாறணும்னா பாங்க சொன்னாக்கா இவருக்கு தொழுகை கடமையா இல்லையா? இப்பதானே வந்திருக்கிறாரு, அவருக்கு தெரியாது இல்ல, சலுகை கொடுக்கலாம்ல நம்ம. சரி போய் படிச்சுக்கிட்டு வாங்க, பரவாயில்ல, 1 மாசம் 2 மாசம் கழிச்சு நீங்க தொழுக ஆரம்பிங்க, டைம் இருக்கா? இல்ல. இப்போ இஸ்லாத்தை ஏத்துக்கிறாரு, நாளையில இருந்து நோன்பு ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு வரைக்கும் ஆயுசுல ஒரு நோன்பு வச்சதே கிடையாது, ஒருவேளை பட்னி கிடந்தது கிடையாது. நாளைக்கு நோன்பு, இவருக்கு சலுகை கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா? கூடாது, சலுகை கிடையாது. ஏன்? நேற்று வரைக்கும் குப்புசாமி தானே, இன்னைக்கு அப்துல்லாவா மாறினாரு. இன்னைக்கு அப்துல்லாவா மாறின அடுத்த செகண்ட்ல இருந்து தொழுகையும் நோம்பும் அவர் மேல கடமையாகுதுன்னா இதுக்கு அர்த்தம் என்ன? இது சொல்ற விஷயம் என்ன? இஸ்லாம் சில பொறுப்புகளின் அடிப்படையில் அமைந்த ஒரு கொள்கை, சில பிரின்சிபிள்ஸ் இருக்குது. இதை நீங்க பின்பற்றலன்னு சொல்லி சொன்னாக்கா நீங்க இந்த கேட்டகரியில வரமாட்டீங்க. இதான் அர்த்தம். இது இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டான் தொழுவுல முஸ்லீம் இல்ல, இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டான் நோன்பு வைக்கல முஸ்லீம் இல்ல. அப்ப என்ன சொல்லுது இந்த விஷயங்கள்? என்ன சொல்லுது நமக்கு? பிரின்சிபல் பேஸ்டு, சித்தாந்த ரீதியிலான கொள்கை ரீதியிலான ஒரு குழு இஸ்லாம்ன்றது. இது பரக்கத்து இல்லை, இது இல்லையா? இதுல எங்கேயுமே பரக்கத்து இல்லை. நோன்பு வச்சா அல்ல பாவத்தை மன்னிச்சிருவான்றதெல்லாம் பரக்கத்தான சென்டிமெண்ட். அல்ல நோன்பை விதியாக்கி இருக்கிறான், நான் நோன்பு வைக்கிறேன், இதுதான் முஸ்லீம். அதுல கிடைக்கிற பலன் எதுவா வேணா இருக்கலாம், அது அல்லாஹ்வுடைய இஷ்டம். என்னுடைய பாவங்களை மன்னிக்கலாம், மன்னிக்காம போகலாம், அதிகாரம் இருக்கு அவனுக்கு. ஓகே, தொழுகையின் மூலமாக என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கலாம், மன்னிக்காம போகலாம், அல்லாஹ்வுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஓகேவா? நான் தொழுகிறேன், நான் நோன்பு வைக்கிறதுனால அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிக்கணும், எனக்கு பரக்கத்து செய்யணும், எனக்கு காசு பணத்துல பெரிய ஆள் ஆகணும்னு கிளைம் பண்றதுக்கான எந்த ரைட்ஸும் கிடையாது நமக்கு. அப்ப இது கடமை, அவ்வளவுதான். இது செய்யணும், முடிஞ்சு வச்சு.
இதுல கிடைக்குமா கிடைக்காத பலன்றது முடிவு பண்ற ஆளு வேற ஆள், அது அல்லாஹ் முடிவு பண்ணும். அப்ப இங்க என்ன நம்ம சொல்ல வரோம்னு சொன்னாக்கா, இஸ்லாம் சில பிரின்சிபிள்ஸ்ல இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த பிரின்சிபிள்ஸ விட்டாச்சுன்னு சொன்னாக்கா இஸ்லாம் அப்படின்றத கிளைம் பண்றதுக்கோ நான் முஸ்லீம்னு சொல்லிக்கிறதுக்கோ எந்த ரைட்ஸும் ஒரு மனுஷனுக்கு கிடையாது. அப்ப இஸ்லாம்ன்ற வட்டத்தை விட்டு அவன் வெளியில போறான்னு அர்த்தம். ஓகேவா? ரொம்ப பேசிக்கான புரிதல் இது. நான் எனக்கு பேர் அப்துல்லான்னு வச்சதுனால நான் முஸ்லீமாக என்னை கிளைம் பண்ண முடியாது. துனியால சொல்லிக்கலாம், கெசட்டர்ல சொல்லிக்கலாம். ஓகேவா? நான் இஸ்லாத்தின் பார்வையில இருந்து பாக்குறப்போ ஒருத்தன் என்னைக்கு நான் இஸ்லாம் நான் முஸ்லீம்ன்ற சார்ஜ் அவன் சொல்லிக்கிறானோ கிளைம் பண்றானோ அன்னைக்கு அவன் மேல என்ன ஆயிடுது, இந்த பிரின்சிபிள்ஸ ஃபாலோ பண்றது, இதற்காக வேலை செய்யறதுன்றது அவனுக்கு கடமையாகிறது. இங்க தான் நாம சொல்றோம் என்னன்னா, இந்த பிரின்சிபிள்ஸ் அடிப்படையில நம்ம வாழணும். இந்த பிரின்சிபிள்னே நான் பேசிட்டு இருக்கிறேன், என்னன்னே சொல்லல. ரீசன் என்னன்னா, இஸ்லாம் எதெல்லாம் கடமையாக்கி இருக்கோ எல்லாமே கடமை செய்யணும், எதெல்லாம் விலக்கி இருக்கோ அதுல இருந்து விலக்கி இருக்கணும், அவ்வளவுதான், சிம்பிள் இது. அதனாலதான் நான் பிரின்சிபிள்ஸ் என்ற வார்த்தையை பிடிச்சுக்கிட்டேன், எனக்கு ஈஸி சொல்றதுக்கு. ஓகே? அப்ப எதெல்லாம் இஸ்லாம் கடமையாக்கி இருக்கோ அது எல்லாத்தையுமே செய்யணும், எதெல்லாம் இஸ்லாம் விலக்கி இருக்கோ அதுல இருந்தெல்லாம் விலகி இருக்கணும். இப்ப இத நடைமுறைப்படுத்துறதுன்றது ஒரு முஸ்லிமுக்கு ஆக பிரியாரிட்டியில் இருக்கிற கடமையாக மாறுது. இதை செய்யலன்னு சொல்லி சொன்னாக்கா, எப்படி ஒருத்தன் அப்துல்லாவா ஆயிட்டு தொழுகாததுனால அவனை இஸ்லாத்துல நம்ம முஸ்லீமாக அவனை கன்சிடர் பண்றது இல்லையோ, நோன்பு வைக்கலன்றதுனால அவனை இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டவனா எப்படி கன்சிடர் பண்றது இல்லையோ, அதே மாதிரி இஸ்லாமிக் பிரின்சிபிள்ஸ ஒருத்தன் ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா அவனையும் என்ன செய்யறது இல்லை, நம்ம இஸ்லாத்தின் அடிப்படையில் இஸ்லாம் முஸ்லீமாக அவனை பார்க்கல. ஓகே, கிளியரா? ரெண்டாவது பாயிண்ட். இப்ப மூணாவது பாயிண்ட், இப்ப பிரின்சிபிள்ஸ ஃபாலோ பண்றதுன்னு சொல்லி சொன்னாக்கா நான் மட்டுமா இல்ல மத்தவங்களுமா ஒரு கொஸ்டின் வரும். ஓகேவா? ஃபாலோ பண்றதுன்னு சொல்லி வர்றப்போ ஓகே நான் ஃபாலோ பண்றேன், முடிஞ்சிருச்சு. அப்ப இது இஸ்லாம் சொல்லுதான்னாக்கா அது அடுத்த பாயிண்ட்ல வச்சுட்டு டிஸ்கஸ் பண்ற விஷயம். இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க எதை செய்றீங்களோ அதை மற்றவங்களுக்கு சொல்லணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதால கடைசி அவங்களுடைய ஹுத்பா அதுல சொன்னாங்க, இங்க வந்தவங்க வராதவங்களுக்கு எத்தி வைங்க. உங்களை விட அவர்கள் என்ன சொன்னாங்க வார்த்தை, அதிகம் விளங்கிக்கிட்டவங்களாக இருக்கக்கூடும். உங்களுக்கு மேபி தெரியாது, நான் சொல்றதுடைய ஃபுல் சென்ஸ்ல நீங்க விளங்கிக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவா கூட இருக்கலாம். ஆனா நீங்க சொல்ற ஆளுங்க உங்களோட நல்லா விளக்குவாங்க, அவங்க சிறப்பாக செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க, இறைவனுக்கு கீழ்ப்படிஞ்சவங்களா இருக்கக்கூடும். அப்ப நீங்க என்ன செய்யுங்க, போய் தெரிஞ்சவங்க தெரியாதவங்கள்ட்ட சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அல்லாஹ்வும் சொல்றான், தன்னை முஸ்லீம்னு சொல்லி அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கவனை விட அழகிய வார்த்தை கூறுபவன் யார்? அப்ப ரெண்டு அழகிய வார்த்தை அல்லாஹ் தஆலா சொல்றான். ஒன்னு தன்னை முஸ்லீம்னு சொல்றோம், இருக்கிறதுலே ரொம்ப அழகான வார்த்தை தன்னை முஸ்லீம்னு சொல்றது. பிளஸ் என்ன செய்யறான், மக்களை அழைக்கிறான் இறைவனின் பக்கம். இவனை விட அழகிய வார்த்தை பேசினவன் யார் இருக்கிறான்னு சொல்லி அல்லாஹ் தஆலா கேட்கறான். அப்ப என்ன சொல்ல வருது மார்க்கம்னு சொல்லி சொன்னாக்கா, நீங்க ஃபாலோ பண்றது ஒரு பக்கம், நீங்க என்ன செய்யணும், மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லணும். ஓகே, இஸ்லாத்தினுடைய பேசிக் இது ஒண்ணு. இப்ப முன்னாடி சொன்ன விஷயத்துக்கு வரேன். சாதி சங்கங்கள் எக்ஸாம்பிள் சொல்லி வந்தேன் இல்லையா? அப்ப எல்லாரும் தான் சார்ந்த கம்யூனிட்டிக்கு வேலை செய்யணும் அப்படின்ட்டு இயல்புல ஆசைப்படுறது போக, இன்னைக்கு மார்க்கம் என்ன செய்யுது, இப்போ சார்ஜ் வைக்குது, நீங்க போய் சொல்லுங்க, நீங்க போய் வேலை செய்யுங்கன்னு சொல்லி சொல்லுது. இப்ப நார்மலாவே மக்கள் தங்கள் சார்ந்த கொள்கைக்காக சமூகத்துக்காக வேலை செய்யற நிலையில இஸ்லாம் சார்ஜாவே வைக்குது, இது கடமையாகவே வைக்குது. நீங்க என்ன செய்யுங்க, போய் மக்கள்கிட்ட சொல்லுங்கண்டு. அப்போ இது என்ன சொல்றது, ஒரு ஆப்ஷனல் ஜாப் கிடையாது, இது ஆப்ஷன்லெஸ் ஜாப். சொல்லுங்க, இந்த வார்த்தை வித்தியாசம். ஆப்ஷனல்னாக்கா நம்ம இஷ்டத்துக்கு பண்ணிக்கலாம், முடிஞ்சா பண்ணலாம், முடியாட்டி பண்ணாம இருக்கலாம், பிரச்சனை இல்லை, அவனு கேட்க போறது இல்லை. ஆப்ஷன்லெஸ் ஜாப் இது.
ஆப்ஷனே கிடையாது. உங்களுக்கு உங்கள் மேல விதியாக்கியாச்சு, நீங்க செஞ்சுதான். இது மார்க்கம் வைக்கிற 2வது லெவல்ல மார்க்கம் சொல்லி போடுற விஷயம். ஓகே, டிஃபால்ட் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டதுனால நம்ம மேல வர கடமைகள்ல ஒரு கடமை என்னன்னா இஸ்லாத்திற்காக வேலை செய்யறது, இஸ்லாத்தை மேலோங்கு செய்வதற்காக வேலை செய்யறது. இதுக்கு குர்ஆன் பல டெர்மினாலஜி யூஸ் பண்ணது. நான் டீட்டெயிலா அதுக்குள்ள எல்லாம் போகல. ஓகே, நன்மை ஏவுதல் தீமையை தடுத்தல் ஒரு வார்த்தை சொன்னார், அது ஒரு டெர்மினாலஜி. இஸ்லாத்தின் பக்கம் மக்களை அழைத்தல், தாவா தாவா இலல்லாஹ், இது ஒரு டெர்மினாலஜி. இஸ்லாஹ் சீர்திருத்தம், இது ஒரு டெர்மினாலஜி. இகாமத்து தீன், இஸ்லாத்தை தீன மேலோங்க செய்யறது, இது ஒரு டெர்மினாலஜி. அப்போ குர்ஆன் என்ன செய்யுதுன்னு சொன்னாக்கா இதனுடைய மல்டி டைமென்ஷன்ஸ். ஆக்சுவலா இது எல்லாமே வேற வேற டைரக்ஷன் கிடையாது. நன்மையை தீமையை தடுக்கிறதுன்னு சொல்றாக்கா இதுக்கும் தாவாக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. நான் தாவான்ற வார்த்தையை யூஸ் பண்றேன்னு சொன்னாக்கா அது இகாமத்து தீனுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு வேலைன்னு கிடையாது. மாறாக இந்த எல்லா டெர்மினாலஜிஸும் என்னன்னா இன்டர்லிங்க்டு. இது எல்லாமே வெவ்வேறு ஆஸ்பெக்ட்ல இதனுடைய முக்கியத்துவத்தை புரிய வைக்கிறதுக்காக அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், வேற வேற டெர்மினாலஜி யூஸ் பண்றான். நம்ம வேற வேற எக்ஸாம்பிள் சொல்ற மாதிரி நம்மளே ஸ்பீச்ல ஆரம்பத்துல இருந்து பார்த்தோம்ல சில எக்ஸாம்பிள். சாதி சங்கத்துக்கிட்ட போனோம், மனிதனுடைய இயல்பு கிட்ட போனோம், விளங்க வைக்கிறதுக்காக. அப்போ அல்லாஹ் தஆலா விளங்க வைக்கிறதுக்கு என்ன செய்யறான்னா வேற ஒரு டெர்மினாலஜியை யூஸ் பண்றான், வேறு ஒரு வார்த்தைகளை யூஸ் பண்றான். இந்த வார்த்தைகள் எல்லாமே இன்டர்லிங்க்டு, இந்த வார்த்தைகள் எல்லாமே வெவ்வேறு பரிணாமங்களை கொடுக்குது. நம்ம செய்ய வேண்டிய வேலைக்குள்ள முக்கியத்துவத்தை வெவ்வேறு வார்த்தைகள்ல விளக்கக்கூடிய வகையில அல்லாஹ் தஆலா இது யூஸ் பண்றான். அப்ப குர்ஆன்ல தொழுவும் கொண்டு அல்லாஹ் சொல்றான் தொழுவுறோம், குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் நீங்க தீன மேலோங்க செய்யுங்க, அதுக்கு என்ன வேலை செஞ்சிருக்கோம்? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் நீங்க அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழையுங்க, அதுக்கு என்ன வேலை செய்யறோம்? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் நீங்க நன்மையவங்க தீமையை தடுங்கன்னு, என்ன வேலை செய்யறோம்? அப்ப நம்ம செய்யற வேலையில நமக்கு வசதியாவே செஞ்சிட்டு இருக்கிறோம். என்ன தொழுவுறது, அதுவும் என்ன தூங்குனா தொழுவுறது இல்ல, தூங்குறது தொழுவாம இருக்கிறதுக்குன்னே தூங்குறது. கன்வீனியன்ஸா தான் நம்ம யூஸ் பண்றோம். மார்க்க கடமைகளை நம்மளுடைய கன்வீனியன்ஸுக்கு யூஸ் பண்றோம். எனக்கு பிடிச்சா போவேன், மூடு இருந்தா பள்ளியாசலுக்கு போவேன், மூடு இல்லைன்னா போக மாட்டேன். ரைட்டா? அப்ப நம்ம செய்யக்கூடிய கடமைகள் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய வகை எப்படி இருக்குதுன்னா நம்மளுடைய மனசுக்கு பிடிக்கணும், நான் விரும்பணும், அப்ப நான் செய்வேன். இது அல்லாஹ் விதியாக்கி இருக்கிறான், அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான், அதுக்காக செய்யறதுன்றது இல்லை. ஓகே, அப்போ சாதாரணமா நம்ம சொல்ற தொழுகையோட நிலைமையே இதுதான். இப்ப இதெல்லாம் யோசிங்க. அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த விஷயம் இகாமத்து தீனா இருக்கட்டும், தாவா இலல்லாஹ்னு சொல்றதா இருக்கட்டும், நன்மையை தீமையை தடுங்கன்னு சொல்றதா இருக்கட்டும், இதனுடைய ஸ்டேட்டஸ் என்ன? இப்ப இது யார் செய்யறது இல்லையா? ஊர்ல பாத்துருக்கோம் நம்ம, ஹத்தனா பண்ணி வைக்கிறது, ஏழை பசங்களுக்கு ஹத்தனா பண்ணி வைக்கிறதுக்கு இளைஞர் சங்கம் காசு திரட்டி ஒரு மாச கட்டடத்துல ஹத்தனா பண்ணி வைக்கிறத நம்ம பாத்துருக்கோம். அட்ட டயத்துல ஏழை பசங்க ஒரு 10 பேரு 50 பேரை பிடிச்சு கொண்டு வந்து எல்லாருக்கும் ஹத்தனா பண்ணி வைக்கிறது. இது மார்க்கத்துல ஒரு சுன்னத்தான காரியத்துக்கு இவ்வளவு முயற்சி பண்ற நாம, நீங்க தீன மேலோங்க செய்யுங்க, இத 10ஓட 11 ஆக்காதீங்கன்னு நல்லா சொல்றான். மற்ற மார்க்கங்களை விட இதை மேலோங்க செய்யுங்கண்டு. அப்போ ஒரு சுன்னத்துக்கு இவ்வளவு மெனக்கடுற சமூகத்துல இருக்கிற நாம இப்போ இது அல்லாஹ்வுடைய கட்டளை, இதுக்கு என்ன செஞ்சிருக்கிறோம்? நம்ம வைக்கிற கேள்விதான். நீங்க ஹத்னா பண்ணலன்னா முஸ்லீம் இல்லைன்னு எங்கனாவது இருக்கா? சுன்னத் பண்ணலன்னா ஒருத்தனை முஸ்லீமா ஏத்துக்க கூடாதுன்னு எங்கேயாவது மார்க்கத்துல விதி இருக்கா? சொல்லுங்க. கிடையாது. அது ஒரு ஆரோக்கிய கோளாறாக, ஆரோக்கிய குறைபாடா மார்க்கம் சொல்லுது. சுத்தம் குறைவா இருக்கும் மார்க்கம் சொல்லுது. அப்போ ஒரு சுன்னத்து இது. ஓகே, பேணுதலுக்கு எல்லாரும் செஞ்சுக்கிறோம். ஆனா இது கடமையாக இஸ்லாத்துல எங்கேயுமே சொல்லப்படலை. நான் அதுக்காக நான் எதிர்த்து பேசுறேன் இல்ல, செய்ய வேண்டான்ற அர்த்தம் இல்ல, பண்ணணும், மாற்றுக்கருத்து இல்ல. நான் சொல்றது ஒரு சாதாரண சுன்னத்துக்கு நம்ம இவ்வளவு தூரம் முயற்சி பண்றப்போ அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறதோட நிலைமை என்ன? அதை பத்தி நம்ம அது யோசிக்கவே இல்லை, அது மண்டையிலவே இல்லை, அதை பத்தி நம்ம கேர் பண்ணவும் இல்லை.
இல்லையா? இன்னைக்கு தாடி வைக்கிறது எவ்வளவு பெருசு வைக்கணும்னு அடிச்சிட்டு இருக்கிற சமூகத்துல இஸ்லாத்த மக்கள்கிட்ட போய் எடுத்து சொல்லுங்க, இந்த இஸ்லாத்த ஒரு வாழ்க்கை நெறியாக மனித சமூகத்துல உருவாக்குங்க. இஸ்லாம் ஒரு வாழ்க்கைக்காக கொடுத்த திட்டம் தானே தவிர இது ஏதோ பள்ளியாசல்ல உள்ள விஷயம் இல்லைன்னு மார்க்கம் சொல்லுது. இதற்கான அறிவுகள் நம்மள எவ்வளவு பேர் இதுக்காக பேசி இருக்கிறோம், இதுக்காக என்ன வேலை செஞ்சிருக்கிறோம். ஆக இங்க கிளைம் பண்றது நான் சொல்ல வர்றது இதுதான். என்னன்னு சொன்னாக்கா, இஸ்லாம் இந்த மாதிரியான சென்டிமெண்ட்ஸ்ல எங்கேயுமே மாட்டல, மாறாக பெரிய சீரியஸான வேலையை நமக்கு முன்னாடி வச்சிருக்குது. இதை செய்யணும், அதுதான் மேல. அப்ப நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, பரக்கத்தை எதிர்பார்த்து இங்க வராதிங்கன்னு சொன்னதுக்கான ரீசன் இதுதான். இது பரக்கத்துக்கு வேலை செய்யற அமைப்பு இல்ல, மாறாக இஸ்லாத்தினுடைய ரொம்ப 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 பேசிக்கான இந்த அழைப்புகளுக்காக வேலை செய்யறதுக்கு நாம ஒண்ணு கூடுறோம். புரியுதா வித்தியாசம்? இது ஏன் நான் பரக்கத்துக்கு இப்ப இது வரைக்கும் வந்தது எதுக்காக வேணா இருக்கலாம். மைண்ட் செட் இப்ப மாத்திருங்க. நான் நேத்திக்கு வரைக்கும் கிளாஸுக்கு வந்தது மிஸ்டர் எக்ஸுக்காக வந்தேன், அவர்கிட்ட நல்ல பேர் வாங்க வந்தேன், இல்ல ஃப்ரெண்டுக்காக வந்தேன், இல்ல இவருக்கு வந்தேன், அவருக்கு வந்தேன், இந்த ரீசனுக்காக வந்தேன்றது நேத்திக்கு வரைக்கும் ஓகே. ஆனா இன்னைக்கு அந்த மைண்ட் செட் மாத்துங்க. நாம இதற்காக இந்த வகுப்புகளை நடத்தல, இதற்காக இங்க யாரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணல, மாறாக இந்த வேலைக்கு மார்க்கம் ரொம்ப அடிப்படையாக ஒரு முஸ்லீம் மேல வைக்கிற இந்த கடமைகளுக்கு வேலை செய்யறதுக்காக நம்ம அழைப்பு கொடுக்கிறோம். அதுல நம்மளுடைய டேலண்ட்ஸ் வந்துட்டு நம்ம ஆர்கனைஸ் பண்றோம், அதற்காக நம்மளால முடிஞ்ச வேலையை நம்ம செய்யறோம். அதான் வேலை. இதுக்குதான் நம்ம இங்க ஒண்ணு சேர்ந்திருக்கிறோம். இப்ப கிளியரா ஏன் நம்ம ஒண்ணு கூடுறோம்ன்றதுக்கான ரீசன் கிளியர் ஆயிடுச்சா? சொல்லுங்க ஜி, சொல்லுங்க. அடுத்த டாபிக் போவோம். ஓகே, அப்ப பரக்கத்துக்காக இங்க எதுவுமே நடத்தப்படல, மாறாக நம்மளுடைய அடிப்படையான வேலை, அடிப்படையான கடமை, அதற்காக நாம இந்த வேலையை செய்யறோம். இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் பாக்குறோம்னாக்கா நபிமார்களுடைய வரலாறுகள்ல பாக்குறோம். நபிமார்கள் எல்லாருமே பண்ண வேலை என்னன்னு சொன்னாக்கா இதுதான். மக்கள்கிட்ட அல்லாஹ்வுடைய இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கறதுன்ற ஒரு வேலைக்கு தான் நபிமார்கள் வேலை செஞ்சிருக்கிறாங்க. இனி நபிமார்கள் வரப்போறது இல்ல, அப்ப அதுக்காக இந்த செய்தி நின்றுட போறது இல்ல இல்லையா? இன்னைக்கு குழந்தை பிறக்குது, நாளைக்கும் பிறக்குது, நேத்திக்கும் பிறந்தது, நம்ம பிறந்தப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல. அப்ப நமக்கெல்லாம் யாரு செய்தி சொன்னா? ஏதோ அல்லாஹ்வுடைய நாட்டம் வந்துருச்சு, செய்தி விளங்கிக்கிட்டாச்சு. அப்போ விளங்காதவங்க இவ்வளவு பேர் இருக்கிற சமூகத்துல இனி நபிமார்கள் வரமாட்டாங்கன்றப்ப இந்த வேலையை யாராவது செய்யணும் தானே. மக்கள்கிட்ட போய் செய்தி எடுத்து வைக்கிறது, அவங்களை படிக்கிறதும் அல்லாஹ் தான் படிச்சுட்டு இருக்கிறான், அவங்களுக்கு வாழ்வாதாரங்களை கொடுக்கறதும் அதே அல்லாஹ் தான் கொடுத்துட்டு இருக்கிறான், அதே அல்லாஹ் தான் இவர்களை மரணிக்க வைக்க போறான், அதே அல்லாஹ் தான் கேள்வி கேட்க போறான், அதே அல்லாஹ் கிட்ட தான் இவங்க சொல்லுவாங்க எக்ஸ் ஒய் இசட் எல்லாம் என் கூட தான் வாழ்ந்தாங்க, எனக்கு இதை பத்தி எதுவுமே சொல்லல. குர்ஆன்ல வருது இந்த டைலாக், எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறத பத்தி நான் வருத்தப்படல, அப்ப என்னைய விட அதிகமா 2 மடங்கு அவங்களுக்கு கொடு. ஏன்? தெரிஞ்சிருந்தும் சொல்லல அவங்க. இது குர்ஆன்ல வர்ற டைலாக். நான் குர்ஆன் வசனத்தை வசனமா சொல்லல, டைலாகா சொல்றேன். அப்ப எக்ஸ் ஒய் செட் நம்ம கூட வாழ்றவங்க எல்லாம் நாளைக்கு போய் என்னதான் சொல்ல போறாங்க? அதே அல்லதான் அவங்கள கேள்வி கேட்கிறப்போ இந்த ரிப்போர்ட் வந்துட்டு போக போகுது. அப்ப நாம தப்பிக்கிறது இது சுயநலம். இது எப்படி சாதி சங்கத்துல வேலை செய்யறவன் தான் சாதிக்கு மட்டும் வேலை செய்யறானோ அந்த மாதிரி நம்மளுடைய மறுமையும் வெற்றியும் எதுலதான் இருக்குது? இந்த வேலை செய்யறதுலதான் இருக்கு. நான் இந்த கொள்கையை ஏத்துக்கிட்டதுனால இந்த வேலையை செய்யணும், இது ஒரு ஆங்கிள். இன்னொரு ஆங்கிள், இந்த வேலையை செய்யறதுலதான் அல்டிமேட் என்னுடைய வெற்றி வந்துட்டு இருக்கு. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம்ட்ட அல்லாஹ் கேட்கிறப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேக்குறான்ல, நீங்க இவங்கள்ட்ட சொன்னீங்களா எனக்கு அப்புறம் என்னை கடவுளாக்கிங்கண்டு? அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் ரிப்ளை பண்ணுவாங்க, நான் துன்யால இருந்த காலத்துல நீ என்னை நல்லா தெரிஞ்சவனா இருந்த அப்படின்னு நான் சொன்னாக்கா அது உன்னுடைய நாலேஜ்ல இல்லாம நான் சொல்லியிருக்கிறதுக்கான வேலை இல்லை. அப்போ அது என்ன அர்த்தம்னு சொன்னாக்கா எல்லாமே எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். நாம என்ன செய்யறோம், நாம யார்கிட்ட என்ன வேலை செய்யறோம், எத்தனை பேர்கிட்ட நம்மளுடைய செய்தி போய் சேர்க்கிறோன்றது எல்லாத்தையுமே அல்லாஹ் தஆலா பார்த்துட்டு தான் இருக்கான். அப்ப மறுமையில இந்த கேள்விக்கு தப்பிக்க முடியாது. ஆக இது நபிமார்கள் எல்லாரும் செஞ்ச வேலை தான், அதே பொறுப்பு தான் அல்லாஹ் தஆலா வேற வடிவத்துல நம்ம மேல சுமத்துறான்.
இதற்கு பிறகு வேற நபிமார்கள் இல்லைன்ற காலகட்டத்தில் இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் இன்னும் ஜாஸ்தியாகுது. இது நபிமார்கள் இல்லைன்றதுனால மட்டும் இந்த வேலை இல்லை, அது முன்னாடியே சொல்லிட்டேன் நான். இது நான் இப்பதான் சொன்னது. இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன ஆயிடுச்சு, இப்போ இன்னும் ஜாஸ்தி ஆச்சு. நான் சொல்லிடலாம், இல்லப்பா எனக்கு அப்புறம் வந்துட்டு அஷ்ரப் இது சொல்லுவாருன்ட்டு நான் பாட்டுக்கு போயிடலாம். அஷ்ரஃப் வருவாருன்றாக்கா, அஷ்ரஃப் இல்லைன்றப்போ நான் யாரையும் கை காட்ட முடியாது இல்லையா? அப்ப நபிமார்கள் இனி வரமாட்டாங்க அப்படின்றப்போ இறுதியாக வழிகாட்டுதல் எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த தீனை நாம நிறைவே செஞ்சிட்டோம்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொன்னதுக்கு அப்புறம் வேற ஆப்ஷனே கிடையாது. யாரையும் நம்ம கை காமிச்சிட்டு போக முடியாது, பொறுப்பை தட்டி கழிக்க முடியாது, நாம தான் செய்யணும். இது ஒண்ணு. இதுல ஸ்டைல் இருக்குது. என்னன்னா முழுக்க முழுக்க இது கிளாஸா செய்ய வேண்டிய வேலை, அல்லாஹ்வுடைய திருப்திக்காக செய்யற வேலை. இதுல வந்துட்டு சமுதாயத்துல பெரிய ஆளா தன்னை காமிச்சுக்கிறது, வித்தியாசமா தன்னை காமிச்சுக்கிறது, ஹீரோயிசம் கிரியேட் பண்றதுக்கெல்லாம் இங்க ஒன்னும் வேலை கிடையாது. இன்னைக்கு அது ஒரு ட்ரெண்ட் நம்ம ஊர்ல வந்துட்டு பார்க்கலாம். திடீர்னு பசங்களை பார்த்த இவ்வளவு பெருசு தாடி வச்சிருப்போம், பார்த்திருக்கீங்களா? நிறைய எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஒழுங்கா இருப்பாங்க, திடீர்னு இவ்வளவு பெரிய தாடி வச்சிருப்பாங்க. தாடி வைக்கிறதுக்காக நான் சொல்லல, இந்த தாடி வச்சதுக்கு அப்புறம் டோன் மாறிடும். வாய திறந்தா குரான் ஹதீஸ், வாய திறந்தா குரான் ஹதீஸ், எது எடுத்தாலும் குரான் ஹதீஸ். என்னன்னா இது விளங்கிக்காருது. மார்க்கத்தை ரொம்ப பிராக்டிக்கலான மார்க்கம் இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப எச்சரிச்சாங்க, இந்த தீன்ல நீங்க கடுமையை ஏற்படுத்தாதீங்கன்னு. அர்த்தம் என்னன்னா ரொம்ப போட்டு அப்படி உடும்புப்படியா பிடிச்சி இது இப்படித்தான், இது இப்படித்தான், இது இப்படித்தான் சொல்றது இருக்கு இல்லையா, அதுதான் கடுமையை ஏற்படுத்துறது. மார்க்கம் ரொம்ப இலகுவானது, மனிதனுடைய இயல்புக்கு தகுந்த மாதிரி அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கிறான், இந்த தீனை வந்துட்டு கொடுத்திருக்கான். ஷரியாவுடைய மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அது எந்த காலத்திலயும் நீங்க ஃபிட் பண்ணலாம். தூய்மையாக்கிக்கிறதுன்ற அல்லாஹ்வுடைய கட்டளைய நீங்க குளிர் காலத்துல ஃபிட் பண்ணலாம், வெயில் காலத்திலயும் ஃபிட் பண்ணலாம், தண்ணி இருக்கிற காலத்துக்கும் ஃபிட் பண்ணலாம், தண்ணி இல்லாத வறட்சி சூழ்நிலையிலையும் நீங்க ஃபிட் பண்ணலாம். இங்க மக்சது நோக்கம் தூய்மையாக்குறது தான். எப்படின்றத எது சொல்லிக் கொடுக்குது, ஃபிக்ஹ் விஷயம் சொல்லிக் கொடுக்கும். வறட்சியா இருந்தா எப்படி பண்ணீங்க, குளிர்காலத்துல எப்படி பண்ணீங்க, பனி பெய்தா எப்படி செஞ்சீங்க. இது மார்க்கத்துடைய மிகப்பெரிய நேமத். இது ஷரியாவும் ஃபிக்கும் மிகப்பெரிய நேமத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். இவங்க என்ன செய்யறாங்க, இவ்வளவு பெருசு தாடி வந்ததுக்கு அப்புறம் அருட்கொடையா, எல்லாம் அருட்கொடையா கொடுத்ததை இவங்க எடுத்துருவாங்க. நீங்கெல்லாம் உங்களுக்கு எல்லாம் அனுபவம் இருக்கா என்னன்னு தெரியல. இது என்ன சொல்ல வரேன் நான் சொன்னாக்கா, இந்த மார்க்கம்ன்றது இந்த மாதிரி ரொம்ப என்ன சொல்றது, மக்களுடைய என்ன சொல்றது, அவங்களுடைய பெனிஃபிட்டுக்காக உள்ளது. ஓகே, இதுல வந்துட்டு எந்த நிர்பந்தத்தையும் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இல்லை. இதை ஏன் அவங்க பண்றாங்க அப்படின்றதுக்கான கொஸ்டின் தான் ஆரம்பிச்சது. ரீசன் என்னன்னா தங்களை வித்தியாசமா காமிச்சுக்கிறது. இதெல்லாம் ஒரு மாதிரியான ஈகோ இது. ஓகே, நபிமார்களுடைய ஸ்டைல் இருக்குது. என்னன்னா சூரியன் நகல்ல நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய சமூகத்திட்ட வேலை செஞ்சாங்க. எவ்வளவு வருஷம் தெரியுமா யாருக்காவது? 950 வருஷம் வேலை செஞ்சாங்க. நமக்கு அல்லாஹ் தஆலா அவ்வளவு ஆயுசு கொடுக்க போறதே கிடையாது. ஓகேவா? மேக்சிமம் 50 வயசு நார்மல். இவங்களுடைய கணக்குல ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் கணக்குக்கு பார்த்தா 50 வயசு, 58 வயசு, 950 வருஷம் வேலை செஞ்சாங்க. ஒரே வேலை, இந்த வேலை தான். மக்கள்கிட்ட இஸ்லாத்தை போய் எடுத்து சொன்னாங்க, அல்லாஹ்வின் பக்கம் மக்கள் அழைச்சாங்க. இந்த ஒரு வேலையை 950 வருஷம் செஞ்சாங்க. செய்யறப்ப அவங்க சொன்னது, உங்கள்ட்ட இருந்து இதுக்காக நான் எந்த சம்மானமும் எதிர்பார்க்கல, உங்கள்ட்ட இருந்து எந்த சன்மானத்தையும் நான் எதிர்பார்க்கல, மாறாக என்னுடைய இறைவனின் திருப்திக்காக நான் இந்த வேலை செய்யறேன். என்னுடைய இறைவன் எனக்கு விதியாக்கி இருக்கிறான், நான் இந்த வேலையை செய்யறேன், முடிஞ்சிச்சு. அப்ப நபிமார்களுடைய ஸ்டைல் என்ன, இந்த வேலை செய்யறதுக்குன்னா இறைவனுடைய திருப்தி தானே தவிர சமூகத்திலிருந்து கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் கிடையாது. அதை எதிர்பார்க்கவும் கூடாது. நீங்க உமர் அலிலானுடைய பீரியட்ல அவங்க சில கவர்னருக்கெல்லாம் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் படிச்சீங்கன்னா ரொம்ப இதா இருக்கும். மக்கள்கிட்ட இருந்து எந்த சலுகையும் நீங்க எதிர்பார்க்காதீங்க. கவர்னரா ஒருத்தரை அனுப்புறப்போ உமர் அலிலானுங்க சொல்ற கைட்லைன்ஸ்ல ஒரு வார்த்தை என்னன்னா, மக்கள்கிட்ட எந்த சலுகையும் எதிர்பார்க்க கூடாது. நீங்க
இப்ப இன்னைக்கு முழுக்க முழுக்க அரசியல்வாதிங்க மக்களை வச்சுதான் வாழ்க்கை ஓட்டிட்டு இருக்கிறாங்க. ஆனா இஸ்லாமிய கிலாபத்துல மக்கள்கிட்ட இருந்து சலுகை எதிர்பார்க்காத ஆட்சியாளர்களை வந்துட்டு இஸ்லாம் கொடுத்துச்சு. அது நபிமார்கள் மட்டும் இல்ல, இஸ்லாத்தை நீங்க ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி ஆரம்பிச்சீங்கன்னாக்கா, இஸ்லாமிய விழுமங்கள் சார்ந்து உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சிட்டீங்கன்னு சொல்லி சொன்னாக்கா, உங்களுக்கும் எனக்கோ யாருக்கா இருந்தாலும் இதுதான் விஷயம். ஆக மற்றவங்களை மாதிரி நம்மள போக்கஸ் பண்ணிக்கிறதுக்கு, நான் இருக்கிறேன்னு காமிக்கிறதுக்கு நம்ம கட்சி நடத்தல, அமைப்பு நடத்தல, அந்த மாதிரி என்னைய நான் வெளிக்காமிச்சுக்கிறதுக்காக நான் இங்க பேசல. இங்க இருக்கிறவங்க யாரும் அதற்காக தங்களை இணைச்சிக்கல. மாறாக எல்லாருடைய நோக்கமும், இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய எல்லாருடைய நோக்கமும் இதுதான். என்னன்னா, இந்த தீனை முன்னாடி கொண்டு வரணும், இந்த தீனை மேலும் வைக்கணும். குரமுராத் ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர், மிகப்பெரிய இஸ்லாமிய அறிஞர், அவர் ஒரு முறை சொன்னார், மிகப்பெரிய நூல் எழுதியிருக்கிற, ஏகப்பட்ட புக்கு, ஏகப்பட்ட லெக்சர் அவரோடது, ரொம்ப பெரிய ஜீனியஸ். அவர் சொன்னாரு, மக்களுடைய கண்ணுக்கு தெரியாம பின்வரிசையில நின்று இஸ்லாத்துக்கு வேலை செய்யக்கூடிய சாதாரண ஊழியனாக இருக்க நான் விரும்புறேன். மிகப்பெரிய எழுத்தாளர். நீங்க அவரை பத்தி அறிமுகம் இல்லாததுனால லேசா தெரியலாம், தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. மிகப்பெரிய அறிஞர், அறிஞர் மட்டும் இல்ல, மிகப்பெரிய ஆர்கிடெக்ட். இன்னைக்கு இருக்கிற காபாவுடைய டிசைன் அவரோடது. மிகப்பெரிய ஆர்கிடெக்ட் அவர். அப்ப ப்ரொஃபஷனல் இதுலயும் பெரிய ஆளு, மார்க்க விஷயத்திலையும் பெரிய ஆளு. ஜமாத் இஸ்லாமியுடைய மூத்த தலைவர்கள்ல ஒருத்தரா இருந்தார். அவருடைய எதிர்பார்ப்பு என்ன மாதிரி இருந்துச்சு, அவர் விரும்பினது எதுவா இருந்தது, ஒரு ஊர்ல சாதாரணமா கண்ணுக்கு தெரியாம வேலை செய்யக்கூடிய ஒரு சாதாரண இயக்க ஊழியனாக இருக்கிறத நான் விரும்புறேன். மௌலானா மௌதூதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய இஸ்லாமிய இயக்க தலைவர். அவர் சொன்னாரு, இஸ்லாமிய இயக்க அலுவலகத்தை கூட்டி பெருக்கிற வேலைய நான் புனிதமானதா கருதுறேன். அப்போ இது என்ன சொல்ல வருதுன்னாக்கா, இது நம்ம பெனிஃபிட்டுக்காக இங்க வரதில்லை. இது பெனிஃபிட்டுக்காக இங்க யாரும் ஒண்ணு சேரல. அமீர் பாய், நான், ஜாவித் பாய் எல்லாம் இங்க இருக்கிறோம்னு சொல்லி சொன்னாக்கா, நாங்கெல்லாம் எங்களுடைய பர்சனலுக்காக எனக்கு தெரிஞ்சு எதுவுமே நடந்திருக்காது. அதிகபட்சம் என்னது நசியத் பண்ணிருக்கலாமே தவிர, இவர்கிட்ட நான் தேவையை எதிர்பார்த்து நான் இந்த இயக்கத்துல என்னைய இணைச்சிக்கல. அந்த மாதிரி இருக்கிறவங்க யாருமே இல்ல. இது அர்த்தம் என்னன்னு சொன்னாக்கா, இங்க சேர்றவங்க எல்லாருடைய அல்டிமேட் நோக்கம் எதுவாக மட்டும்தான் இருக்குதுன்னாக்கா, இந்த இஸ்லாத்தை முன்ன வைக்கணும். நாம முன்ன போறது இல்ல, நாம ஏத்துக்கிட்ட கொள்கையை முன்ன கொண்டு போறது. அப்ப என்னால அதுக்கு இவ்வளவுதான் வேலை செய்ய முடியும்னாக்கா, வாய்மையா அதற்காக நான் வேலை செய்யணும். இதுதான் இங்க மார்க்கம் நமக்கு கத்துக் கொடுக்கிற விஷயமா இருக்கு. ஓகே, அடுத்த விஷயத்துக்குள்ள போயிடலாம். இதுல பெனிஃபிட்னு சொல்லி பார்த்தாக்கா இல்லாம கிடையாது. அந்த பெனிஃபிட்ன்றது பர்க்கத், முன்ன நான் சொன்னேன்ல, அந்த பர்க்கத் நிறைய இருக்குது இதுல. ஓகே, நான் அது கடைசியா வச்சதுக்கான ரீசன் என்னன்னா, இது வந்துட்டு நமக்கு மெயின் கிடையாது. இது பர்க்கத்துன்றது நமக்கு மெயின் கிடையாது. நான் தனியாக இருந்தாலும் குழுவாக இருந்தாலும் எனக்கு வேலை இதுதான், இந்த வேலையை நான் செய்யணும். உதாரணத்துக்கு யாரும் கண்காணாத இடத்துல ஒரு ஆப்பிரிக்கால போய் விட்டாச்சின்னு சொல்லி சொன்னாலும் அங்கேயும் நான் என்னதான் செய்யணும், இந்த வேலையை செய்யணும் தான். 10 பேர் இருக்கிற இடத்துல நான் இஸ்லாத்துக்காக வேலை செய்வேன். தனியா போயிட்டேன்னாக்கா, ஆள் தெரியாத முகம் தெரியாத ஊருக்கு போயிட்டா நான் வேலை செய்ய மாட்டேன்னு இல்ல. அங்க நீங்க தான் இஸ்லாமிய அமைப்பு, நீங்க தான் இஸ்லாமிய இயக்கம், நீங்க தான் வேலை செய்யணும். தனியாலதான் எல்லா சகாபியும் கிளம்ப வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இங்க இருக்கிறவங்க இல்லாதவங்கள்ட்ட செய்தியை சொல்லுங்கண்டு. அப்ப அப்படியே கிளம்பி வந்தவங்க தான். அவங்களுக்கு மொழி தெரியாது, இது எங்க போகும் இந்த திசை தெரியாது. போற திசையில சமவெளி பகுதியா, மலை பிரதேசமா, காடா, பாலைவனமா தெரியாது. அப்படியே கிளம்பி வந்தாங்க. அப்படியே கிளம்பி வந்தவங்க தான் கடைசியா கடலை தாண்டி போறதுக்கு இவங்களுக்கு வழி இல்ல. அப்ப கடல்ல இறக்குனாங்க, குதிரைய இறக்கிட்டு சொன்னாங்க, இவ்வளவு தூரம் நான் டிராவல் பண்ணி வந்த வரையில இருந்த மக்கள் எல்லாருக்கும் நான் செய்தி சொல்லிட்டேன், இதற்கு மேல போறதுக்கு எனக்கு சக்தி இல்லை. அப்ப தண்ணிய, கடல் தண்ணியை பார்த்து சொன்னாங்க, நீ சாட்சி இருக்கு. அதுதான் ஸ்பிரிட். 4 பேர் இருந்தாக்கா கூட்டத்துல கோவிந்தா போடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது இல்ல இஸ்லாமிய வேலை. யாருமே இல்ல, யாருமே ஒத்துழைக்கல, எல்லாரும் உங்களுக்கு எதிர்பார்க்கிறாங்க, அப்ப நீங்க நிக்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்றாங்க. ஒட்டு
ஒட்டுமொத்த சமூகமும் எதிர்ப்பா இருந்துச்சு. தன்னுடைய சொந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எதிர்ப்பு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனியாலாம் நின்றாங்க, யாருமே கிடையாது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அதேதான், 950 வருஷம் வேலை செஞ்சாங்க. சொந்த வீட்டுக்காரமாவே வரல, சொந்த ஒய்ஃப் வரல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வேலை செஞ்சாங்க தனியாளு. நெருப்புல போடுறேன்னு கண்ணுக்கு முன்னாடி நெருப்பை காமிச்சிட்டு இந்த வேலையை விட்டுடுனப்பவும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இதுதான் என் வேலை. பாதுகாப்புல மிகச்சிறந்த பாதுகாவலன் யாரு? அல்லாஹ். அவங்க அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கும் ஓதிக்கிட்டே இருக்கிறோம். பெருநாள்ல ஓதுறாங்க இல்லையா, அவங்க கத்து கொடுத்தது தான். இது ஏன் அல்லாஹ் தஆலா இது பிராக்டிஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமா வைக்கிறான்னாக்கா, கத்துக்குங்க. நீங்க தனியா எங்க போனாலும் நீங்க தான் வேலை செய்யணும். அதுதான் இங்க இந்த இஸ்லாமிய இயக்கம் நமக்கு கத்துக் கொடுக்கிற ஸ்பிரிட். ஆக நீங்க குழுவா இருக்கிறீங்க, தனியா இருக்கிறீங்க, உங்களுக்கு விருப்பம் இருக்குது இல்ல, அதெல்லாம் தாண்டி நீங்க முஸ்லீம்னு உங்களை சொல்லிட்டீங்கன்னா அல்லாஹ் தஆலா இந்த விதியை உங்க மேல வைக்கிறான். மூத்தார வரைக்கும் வேலை செஞ்சுதான் ஆகணும். அப்போ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த இஸ்லாம் மேலோங்கிருச்சுன்னு சொல்லி சொன்னாக்கா அல்லாஹ் தஆலா ரிவார்டு கொடுக்குறான். மௌத்தாகல என்னாலும் அல்லாஹ் தஆலா ரிவார்டு கொடுக்குறான். என்ன ரிவார்டு? இந்த இஸ்லாத்தை மேலோங்க செய்யறதுக்காக நீங்க வேலை செஞ்சதுக்கான ரிவார்டு. ஓகேவா? இப்போ இறுதியாக சில பண்புகள் இருக்குது. இந்த பண்புகளை சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பை நான் முடிச்சிடுறேன். அதுல ஒண்ணு என்னன்னு சொல்லி சொன்னாக்கா, இதுக்கான மோட்டிவேஷன் ஃபேக்டர். எல்லா ஸ்பீச் கேட்கறப்ப அப்படி ஜபர்தஸ்தா இருக்கும். ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, உற்சாகம் ஜாஸ்தியா இருக்கும். கொஞ்ச நேரம், அரை மணி நேரம் போயிருச்சுன்னா, வெளியே போயிருச்சுன்னா முடிஞ்சு போச்சு கதை. நார்மலா நம்மளுடைய நிலைமை எல்லாமே அப்படிதான். ஒரு விஷயத்த கேட்கறப்போ நமக்கு இருக்கிற ஸ்பிரிட்டு அதை கேட்டு நேரம் ஆக ஆக போயிடுது. இது எல்லா மனிதன்ட்டையும் இருக்கிற பலகீனம். அப்ப இதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு உதாரணம் இருக்குது. என்னன்னு சொல்லி சொன்னாக்கா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய சகாபாக்களை ட்ரெயின் பண்ண விதம். சகாபாக்களே வந்து சொல்றாங்க, யா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்கள்கிட்ட நாங்க இருக்கிறப்ப எங்களுக்கு ரொம்ப ஈமான் ஸ்ட்ராங்கா இருக்குது. ஆனா உங்களை விட்டு நாங்க நகர்ந்து போயிட்டோம்னு சொன்னாக்கா எங்களுடைய ஸ்பிரிட் வந்துட்டு போயிருது. அப்ப அவங்க பயந்தாங்க, எங்க நாங்க முனாஃபிக் ஆயிரோமோண்டு. சகாபி ஓடி வர்றாரு, நான் முனாஃபிக் ஆயிட்டேன். அபூபக்கர் கேட்கிறாரு, வழியில மறிச்சு, என்னப்பா பிரச்சனை? இல்ல இந்த மாதிரி எனக்கு ஃபீலிங் இருக்கு. அப்ப எனக்கும் அப்படித்தான் இருக்கு, அப்ப நானும் முனாஃபிக் ஆயிட்டா போலன்னு சொல்லி. இது என்னன்னா மனித இயல்பில் இருக்கிற விஷயம். இது எஸ்கியூஸா எடுத்துக்க கூடாது, அதையும் நான் சொல்லிடுறேன். இது எஸ்கியூஸா எடுத்துக்கிறதுக்கான வேலை இல்லை, மாறாக இது மனித இயல்புல இருக்கிற விஷயம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, இதுக்கு மோட்டிவேஷன் வந்துட்டு நிறைய கொடுக்குறாங்க சகாபாக்களுக்கு. என்ன? மௌத்தை நினைவு கூறுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த ட்ரைனிங் ஸ்டைல் இது. மௌத்தை அதிகமா நினைவு கூறுங்க, திக்ரு செய்யுங்க. அப்ப இதெல்லாமே என்ன செய்யும் சொன்னாக்கா, நம்மள பசுமையாக வச்சுக்கிறதுக்கான இது. ஈவன் சாதாரணமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறப்போ சொல்லுவாங்க, நன்மையான விஷயங்களை மோட்டிவேட் பண்றதுக்கு. சாதாரணமா பார்க்கலாம், அனாதைகளுடைய விஷயம் பேசுறப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அனாதைகளை பேணுபவனும் நானும் மறுமையில எப்படி இருப்போம், 2 விரல சேர்த்து வச்சு காமிச்சாங்க. இவ்வளவு க்ளோஸா இருப்போம் நானும் யாரும், அனாதைகளை பேணக்கூடியவனும். இது அன்னைக்கு பெரிய இஷ்யூ, சமூக பிரச்சனை அன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பீரியட்ல. அப்போ ஒரு விஷயத்தை மோட்டிவேட் பண்றதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, தங்களே நினைச்சுக்கிறாங்க வாலியன்ட்ரா, மறுமையில நானும் நீங்களும் இப்படி இருப்போம். அப்ப நீங்க என்ன செய்யுங்க, அனாதைகளை பேணி கொள்ளவர்களாக இருங்க. இந்த அளவுக்கு சொன்னாங்க, அனாதை குழந்தையுடைய தலைய நீங்க பாசமா வருடி கொடுத்தீங்கன்னு சொன்னாக்கா, அவ்வளோ அளவுக்கு எந்த அளவுக்கு ரோமங்கள் உங்க இதுல வந்துட்டு படுதோ உங்களுடைய அவ்வளோ பாவங்கள் மன்னிக்கப்படும். எதுக்கு? ஆசையா புள்ளைய தடவி கொடுத்தாலே. அப்ப இது எல்லாமே மோட்டிவேஷன் தான் வந்துட்டு மேட்டர். அப்ப நாம இந்த 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 பிராக்டிஸ நம்மளுடைய லைஃப்ல வந்துட்டு கொண்டு வரணும். நமக்கு நாமே மோட்டிவேஷன் பண்றதுக்கு வந்துட்டு கத்துக்கிறது. அடுத்ததான் நம்மள நாமே கேள்வி கேட்கறது. நம்மள்ட்ட இல்லாத விஷயம் இது. ஊர்ல இருக்கிற எல்லாரையும் கேள்வி கேட்போம், ஆனா நம்மள வந்துட்டு கேட்க மாட்டோம் இல்லையா? அது யுஎஸ் பிரசிடென்டா இருக்கட்டும், யூகே பிரைம் மினிஸ்டரா இருக்கட்டும், நம்மளுடைய விமர்சனங்களுக்கு
தப்பிச்சாலே இருக்க மாட்டாங்க இல்லையா? நார்மலா பேச ஆரம்பிச்சா எல்லாரையும் கிழிக்கிறோம். அப்ப நம்மள எந்த அளவுக்கு கிழிச்சிருக்கிறோம்? நான் இவரை விமர்சனம் பண்ணுவேன். ஃப்ரெண்ட்ஷிப்லாம் க்ளோஸா இருக்கிற சர்க்கிள்ல பார்த்தோம்னா நான் இவரை பண்ணுவேன், இவரை விமர்சனம் பண்ணுவேன். நம்மளுடைய ஸ்டைல் வந்துட்டு அப்படிதான் இருக்கும். நான் என்னைக்கு நான் என்னைய பண்ணியிருக்கிறேன், அது இஸ்லாம் வந்துட்டு கேட்குது. உங்களை நீங்க பண்ணுங்க, உங்க லட்சணம் என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் இல்லையா? பைபிள்ல கூட ஒரு இது வரும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னதா, அடுத்தவங்க கண்ணில் இருக்கிற சிறு துரும்பு வந்துட்டு உனக்கு தெரியுது, ஆனா முதுகுல இருக்கிற பெரிய அழுக்கு முட்டை உனக்கு தெரியலன்னு ஸ்கூல் செவத்துல எழுதி போட்டிருப்பாங்கல்ல, அதுல இருக்கிறது எக்ஸாக்ட் வார்த்தை மறந்து வச்சு, அந்த தமிழ் வேற. நம்மளுடைய நிலைமை வந்துட்டு இதுதான். எதிராளிய நம்ம குத்தம் சொல்லி பழகிருக்கிறோமே தவிர நம்மள நாம விமர்சனம் செஞ்சு பழகினது இல்லை. ஆரம்பிங்க தெரியும் நம்ம எவ்வளவு கேவலமான நிலையில நம்மளுடைய வாழ்க்கை ஓடிட்டு இருக்குதுன்னு. அது தொழுகையாக இருக்கட்டும், நம்மளுடைய மற்ற விஷயங்களா இருக்கட்டும். இப்ப இது கேள்வி கேட்கறதுக்கு எந்த அளவுக்கு நாம என்ன சொல்றது பிரயோஜனமான ஆளா இருக்கிறோம் அப்படின்ற சென்ஸ்ல. மூன்றாவது விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னாக்கா, இங்க நாம ஒண்ணு சேர்றோம்னு சொல்லி பேசுறோம், இஸ்லாத்தை மேலோங்குவதற்காக ஒண்ணு சேர்றோம்னு சொல்லி பேசுறோம் இல்லையா? இந்த ஒண்ணு சேருதல்ன்ற விஷயம், கூட்டு சேர்றதுன்ற விஷயம் பேசிக்கா எது எதெல்லாம் வருதுன்னா, நம்மளுடைய டைம், நம்மளுடைய இங்க உட்காந்துங்க இந்த ஒன்று கூடுதல்ல நம்ம பண்றது என்ன பண்றோம்னு சொன்னாக்கா, நம்மளுடைய டயத்தை கொடுக்கறது, நம்மளுடைய டேலண்ட்ஸை கொடுக்கறது. இதுதான் இஸ்லாத்துக்காக வேலை செய்யறது. வேற ஒன்னு இங்க கூட்டு சேர்ந்துட்டு யாரும் வேற எதுவும் செய்யல. முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, இஸ்லாத்தை மேலோங்க செய்வதற்காக நாம ஒன்னு சேர்ந்திருக்கிறோம்னு. ஒன்னு சேர்ந்து என்ன செய்யறோம், எங்களுடைய டயத்தை கொடுக்கறோம், நம்மளுடைய டேலண்ட்ஸை கொடுக்கறோம், அவ்வளவுதான். இது ரெண்டை வச்சுட்டு மூலதனமா வச்சுட்டு இந்த இஸ்லாத்தை அடுத்த கட்டத்துக்கு எங்க கொண்டு போறதுன்றதுக்காக யோசிக்கிறோம். இதை தவிர வேற எதுவும் இங்க வேலை நடக்கல. அப்போ டேலண்ட் ஷேர் பண்றது, டைம் ஸ்பெண்ட் பண்றதுன்னு சொல்லி வர்றப்போ இங்க நம்ம யோசிக்க வேண்டியது என்னன்னாக்கா, நம்மளுடைய ஸ்பேர் டைம் கிடையாது. விளங்கிங்க, உல்டா இது ஆக்சுவலா. இப்ப மற்ற அமைப்புகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்பேர் டயத்தை கொடுப்பாங்க, எக்ஸ்ட்ரா இருக்கிற அவர்ஸ், லெஷர் அவர்ஸ் இல்லையா? வீக்கெண்ட்ல வேலை செய்யறது, ஃப்ரீயா இருக்கிறப்ப வேலை செய்யறது, அந்த மாதிரி தான் எல்லாமே போயிட்டு இருக்கும் மோஸ்ட்லி. இஸ்லாமிய இயக்கத்துக்கு டைம் கொடுக்கறதுன்றது ஸ்பேர் டயத்துல இருந்து இல்ல, உங்களுடைய ஆக்சுவல் டயத்தில். ஸ்பேர் டைம் நீங்க வச்சுங்க, உங்க குடும்பத்துக்கு கொடுங்க, உங்க மனைவி மக்களோட சந்தோஷமா இருங்க, தூங்குங்க, சினிமா படம் பாருங்க, அது உங்க பிரச்சனை. ஸ்பேர் டைம் நீங்க வச்சுங்க. இங்க இஸ்லாமிய இயக்கம் கேட்கறது உங்களுடைய ஆக்சுவல் டைம். ஸ்பேர் டைம் தேவையில்லை இஸ்லாத்துக்கு. இஸ்லாமிய இயக்கத்துக்காக வேலை செய்யறதுன்றது பார்ட் டைம் ஜாப் கிடையாது. நீங்க ஃப்ரீயா இருக்கிறப்ப வேலை செஞ்சீங்க, உங்களால முடிஞ்சா வேலை செய்யுங்க, ஆப்ஷன்லாம் கிடையாது. இது முன்ன சொன்ன மாதிரி தான் ஆப்ஷன்லெஸ் ஜாப் இது. அப்ப 24/7 உங்களுடைய டைம் இஸ்லாத்துக்கு உள்ளது. அப்ப என்னோட ஸ்பேர் டயத்தை கொடுக்குறேன்றதுக்கான அர்த்தம் என்னன்னா, நான் வீக்கெண்ட்ல மட்டும்தான் முஸ்லீமா இருக்கேன் அர்த்தம் தானே? தொழுக டைம் வந்துருச்சு, ஆபீஸ்ல இருக்கிறீங்க, நான் ஆபீஸ்ல இருக்கிறேன் தொழுவ முடியாதுன்னு சொல்ல போறீங்களா? இல்ல. ஜும்மா அன்னைக்கு ஆபீஸ்ல வேலை செஞ்சே தான் ஆகணும்னு சொல்றான்டா, ஜும்மாக்கு போகாம இருக்கிறீங்களா? மற்ற நேரத்துல கூட நம்ம மக்கள் ஒத்துக்குவாங்க, சரின்ட்டு. ஜும்மான்னா மட்டும் சென்டிமீட்டர் வந்துடும், ஒத்துக்க மாட்டோம்ல. அர்த்தம் என்ன? அது ஒரு இஸ்லாமிய கடமை. நான் அதை வந்துட்டு என்னுடைய டயத்துல நான் கொடுத்துதான் ஆகணும், நான் அதுல எக்ஸ்கியூஸ் கேட்க முடியாதுன்றது. அப்ப அதே தான் இங்கேயும், நீங்க ஆபீஸ்ல இருந்தாலும் இஸ்லாமிய இயக்கத்துக்கு வேலை செய்யணும். இந்த சென்ஸ் நீங்க குறைந்தபட்சம் ஒரு நல்ல முஸ்லீமாக நீங்க உங்களை காமிச்சீங்கன்னா பெரிய பிரசன்டேஷன். அதுதான் இஸ்லாத்துக்கான மிகப்பெரிய சேவை. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சிம்பிளா என்னன்னா, நாம ஒழுங்கான முஸ்லீமா இருந்தாலே போதும்.
என்னைய பார்த்து ஒருத்தன் இஸ்லாத்தை தவறா எடை போட்டான்னு சொல்லி சொன்னாக்கா, நீங்க 1000 மேடையில வந்துட்டு பெரிய பெரிய டீட்டெயில்ஸ் இதெல்லாம் வச்சுட்டு பேசினாலும் பிரயோஜனம் இல்லை. ஒரு இடத்துல நீங்க தவறான உதாரணம் கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னாக்கா. அதனால மிகப்பெரிய டைம், மிகப்பெரிய வேலையே என்னதான், நான் எந்த சூழ்நிலையிலும் இஸ்லாத்திற்கு தவறான ஒரு பிக்சரைசேஷனை ஏற்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்றது. ஆக நம்மளுடைய டைம், நம்மளுடைய டேலண்ட் இது வந்துட்டு வாய்மையாக கொடுத்து உழைக்கிறது, நம்மளை நாமே செதுக்கிறது. ஓகே, இதுதான் அசல் எதிர்பார்ப்பாக இங்க வந்து நான் வைக்க விரும்புற விஷயமா இருக்கு. இது அன்னில இன்னும் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இன்னைக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு இண்டக்ஷன் கோர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, ஆபீஸ்ல எல்லாம் புதுசா ஜாயின் பண்ணோன்னா இந்த ஆபீஸ் பத்தி இங்க இருக்கிறவங்களை பத்தி எல்லாம் கதை சொல்லுவாங்க. இது இப்படி, அது அப்படி, இது இப்படின்னு இண்டக்ஷன் கோர்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லா கம்பெனிலையும் இருக்கும். இது முடிஞ்சாதான் உங்களை ப்ராப்பரா உள்ளே ஓடுவாங்க. அந்த மாதிரி இஸ்லாமிய இயக்கத்துக்கான ஒரு இண்டக்ஷன் கோர்ஸ் இதுதான். நிறைய இருக்குது. போக போக அனுபவங்கள்ல நம்மளுடைய வேலை செய்யறப்போ நம்மளுடைய தவறுகள்ல இருந்து நாம கத்துக்கிறது தான் ரியலான படிப்பினையாக இருக்கும். இங்க நான் சொல்ல வர்றது இதுதான். இன்னைக்கு வரைக்கும், நேத்திக்கு வரைக்கும் நீங்க எந்த நோக்கத்துக்காக வந்தீங்கன்றதெல்லாம் நான் கேள்வி கேட்கல. அது முடிஞ்சு போன கதை. ஓகே, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், விட்டுடுவோம் அது. இப்ப நான் சொல்றது இதுதான். இந்த இஸ்லாம் நம்மள்ட்ட ஒரு லேசு மாசா ஏதோ வந்து கேஷுவலான ஒரு ஜாப் இல்ல இஸ்லாத்தை ஃபாலோ பண்றது அப்படின்றது. அதே டயத்துல இது ரொம்ப பெரிய டஃப் ஜாபும் கிடையாது. எதை நம்ம வாய்மையா ஏத்திருக்கிறோமோ அதை பின்பற்றக்கூடியவர்களாக மற்றவங்களை அழைப்பு கொடுக்கறது. இவருதான் ரொம்ப சிம்பிள் சென்ஸ்ல இருக்கிற விஷயம். இதுதான் எதற்காக தான் இங்க நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இருக்கிறோம், இதற்காக தான் நம்மளுடைய டயத்தை கொடுக்கறோம், இதற்காக தான் நம்மளுடைய ஆற்றல்களை நாம வந்துட்டு செலவு செய்யறோம். அல்லாஹ் தஆலா இதை அங்கீகரிச்சான்னு சொல்லி சொன்னாக்கா இதை விட பெரிய ஒரு என்ன சொல்றது பெரிய பிளஸ் நம்மளுடைய மறுமைக்கு வேற எதுவுமே வந்துட்டு இருக்க முடியாது. ஆக மறுமைக்காக வேலை செய்யறதுன்றதை தாண்டி இந்த உலகத்திலையும் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தின இந்த உலகத்திலையும் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தின படைப்புகளுக்கு மத்தியில் அல்லாஹ்வே வணங்கக்கூடியவர்களாக இவர்களை மாற்றுறதுதான் உண்மையிலேயே நீதமிக்க ஒரு வேலையாக இருக்கும். அல்லாஹ் தஆலா அந்த மாதிரியான வேலை செய்யக்கூடிய கூட்டத்தில் உங்களையும் எண்ணியை ஆக்கி வைக்கணும். அதற்காக பலன் உள்ளவர்களாக, பிரயோஜனம் உள்ளவர்களாக அல்லாஹ் தஆலா நம்மளுடைய சிந்தனைய, செயல்பாட்டையும் ஆற்றல்களையும் மாற்றியமைக்கணும்னு பிரார்த்தனை செய்தவனாக நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.